ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா குரோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு கம்பெனியோட ஷேரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பணம் வந்து ஆட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, டேரெக்டாக பேங்க்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை ஏதோ கம்பெனியில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும். என்ன பண்ணுங்கன்னா, ஹோம் பேஜில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மணி வித்ரா இருக்கும். நீங்கள் பணம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 500 1000 5000 10000 அது உங்களோட விருப்பம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட் அடிங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காட்டுது. ஆனால் அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்ஸ் வருது. அதுக்கு கீழே மோர் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா கூகுள் பே வழியாக பண்ணிக்கலாம், பிஹெச்ஐஎம் வழியாக பண்ணிக்கலாம், இல்லை அதர் யூபிஐ ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். எந்த மெத்தட் வழியாக உங்களுக்கு பணம் போடணுமோ, கூகுள் பே வழியாக போடணும் அப்படின்னா கூகுள் பே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து விழுந்துடும். 1000 500. ஸோ அது உங்கள் சாய்ஸ். பணத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இங்கே பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ பணத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, டேரெக்டாக ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து எப்படி பை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாக்கில் பை பண்ணணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இல்லை யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஹோம் பேஜில் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு சிம்பிளான சின்ன ஷேர் ப்ரைஸ் இருக்க கம்பெனியை எடுத்துக்கிறேன், இன்ஃபிபீம். ஓகேவா? ட்ரையலுக்காக நான் உங்களுக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணேன், வந்துச்சு, கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த சார்ட் வந்துருச்சா. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் அந்த இதை செக் பண்ணிக்கலாம். 1 year 5 year ஆல் டைம்லாம் வச்சு ஸ்டாக் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். கம்பெனி வருஷம் வருஷம் எப்படி ரெவன்யூ வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எந்த மாதிரி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்துட்டிங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க, வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, ரேட் ஏறின பின்னாடி விற்க போகிறீங்க. இதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அந்த ரேட் ஏறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குமான்னு ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஹோல்ட் பண்ணும்போது 15 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1000 2000 5000ன்னு போயிட்டுருக்கும். ஸோ 5000 ரூபாய்க்குலாம் போச்சுன்னா எவ்வளோ ரிட்டர்ன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், க்ரோத் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 10 வருஷம் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, 20 வருஷம் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, இல்லை விற்கவே மாட்டிங்க. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் என்னென்னா, நீங்கள் எடுத்த எல்லா கம்பெனிஸுமே எப்பயுமே சக்ஸஸ் ஆகாது. அதனால தான் ஒரு 10 கம்பெனியோ 20 கம்பெனியோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த 20ல் 10 கம்பெனி கண்டிப்பாக வேலையே செய்யாது. மீதி இருக்க 10 கம்பெனியில் ஒரு 4 கம்பெனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 20 கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டாப் 3 கம்பெனி கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட எல்லா அமௌண்ட்டையும் பீட் பண்ணிட்டு போயிடும். 50 லட்சம் போயிடும், 1 கோடி போயிடும் அப்படின்னா நீங்கள் போட்டது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தான். ஆனால் அந்த 3 கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா ஃபியூச்சரில் கொடுக்கும். உடனே கொடுக்காது, 10-20 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்பி எடுக்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பெரிய பெரிய அனுபவசாலியே பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாலே சொல்ல முடியாது ஒரு கம்பெனி கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அதனால தான் டைவர்சிஃபை பண்ணி ஸ்டாக் பிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துட்டிங்க, பை பண்ணுறது சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும், பை கொடுங்க. பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். எப்பயுமே பை பண்ணும்போது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ட்ராடே டெலிவரின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெலிவரியில் தான் வைக்கணும். டெலிவரி அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்குறத நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. அந்த ஆப்ஷனை மறந்துடுங்க, டெலிவரி எடுத்துக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா டெலிவரி கொடுத்தோன்னே குவான்டிட்டி எத்தனை வேணும், எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் குவான்டிட்டி.
நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா, ஒரு 1000 குவான்டிட்டி நீங்கள் பிளான் பண்ணலாம். அந்த ரேட்டை பொறுத்து. ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் 100 குவான்டிட்டி பிளான் பண்ணுங்கள். இல்லை உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா 1000 குவான்டிட்டி மினிமம் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி தான் வாங்க போகிறேன். உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும். மார்க்கெட்லேயே விட்டாலும் சரி, மறுபடியும் கொடுத்தீங்கன்னா லிமிட் வரும். லிமிட்டில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் வாங்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்லேயே விட்டுக்கலாம். ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும். மார்க்கெட்டில் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அமௌண்ட் வந்து 17 ரூபா. ஒரு குவான்டிட்டி 17 ரூபா காட்டுது. ஓகே, பை கொடுக்குறேன். கீழே பை கொடுத்தேன் அப்படின்னா பை ஆயிரும். பை ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல், டன். இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி நான் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 5 ஷேர் வச்சுருந்தேன். இப்போ ஒன்று ஆட் ஆகி 6 குவான்டிட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இது ஒரு விஷயம். இல்லை இன்னொரு கம்பெனி நான் வாங்கி காட்டணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், என்கிட்ட ரசில் டெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேர்ஸ் இருக்குது. அது வந்து நான் மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் அந்த கம்பெனியை சர்ச் பண்ணுறேன். ரசில் டெக்கர் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் கம்பெனி அதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கம்பெனி அதுதான், நான் சர்ச் பண்ணது கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்கும். பை கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க? 2 குவான்டிட்டினா 2 குவான்டிட்டி அடிச்சிருவீங்க. மேலே டெலிவரி செட் பண்ணிடுவீங்க. ப்ரைஸ் மார்க்கெட்டில் விட்டு பை கொடுத்தேன் அப்படின்னா பை ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல், டன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஷேர் இருந்துச்சு, இப்போ 4 ஷேர் ஆயிடுச்சு. ரசில் டெக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 குவான்டிட்டி அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா குரோ ஆப்புன்னு இல்லை, நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் பை பண்ணணும், செல் பண்ணணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா, சேஃபாக போகணும், எனக்கு ஸ்டாக்ஸ் வேணாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். 3வது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் வந்துடும். இதில் என்ன ஃபண்டுன்னு நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஓகேவா, ஸோ இதில் நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜில் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் நீங்கள் ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஃபண்டு வந்து எடுத்துக்கிறேன், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. ஓகேவா, நான் அதை டிசைட் பண்ணிட்டேன். மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு அடித்தேன்னா அந்த ஃபண்டு வந்து வந்துடும். ஓகேவா, ஃபண்டு வந்துருச்சு. இப்போ இதில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிட்டர்ன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 35.95 கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 38% கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கீழே வந்தேன் அப்படின்னா NAV அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஃபண்டோட ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் 52.56 பைசா கொடுத்துருக்காங்க. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஹோல்டிங்ஸில் 186 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடெலாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா இவங்க 0.38% எடுத்துக்குவாங்க. எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது நீங்கள் ஃபண்டை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைன் மாதிரி கட்டணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் 1% கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஒன் டைம் எஸ்ஐபி. ஒன் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ கரண்ட்டில் நல்ல அமௌண்ட் இருக்குது, டக்குன்னு போடணும் ஏதாவது ஃபண்டில் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் கொடுத்துக்கலாம். 1 lakh 2 lakh அப்படின்னு பெரிய அமௌண்ட் போடுறது. எஸ்ஐபி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி. ஓகேவா, ஒன் டைம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன் டைம் கொடுப்பீங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அமௌண்ட்டை அடிச்சுட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakhனா 1 lakh கொடுத்துட்டு இப்போ இந்த பணத்தை நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிரும். ஓகேவா, 2 daysல பார்த்தீங்கன்னா இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். அதே இது எஸ்ஐபினா எஸ்ஐபியும் அதே மெத்தட் தான். மாதம் மாதம் இதில் அமௌண்ட் வந்து கம்மியாக போட போகிறோம். 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அந்த அமௌண்ட் அடிப்பீங்க. கீழே வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. மாதம் மாதம் எந்த தேதியில் கட்ட போகிறீங்க, 5ஆம் தேதி 10ஆம் தேதி டேட்டை கொடுத்துட்டு இதுலேயும் அதே தான். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, நான் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா அடிக்கிறேன் அப்படின்னா
கீழே ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தேன் அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐபி ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் எஸ்ஐபி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. செகண்ட் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த டேட் வந்து 5ஆம் தேதினா 5ஆம் தேதி இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 2 டேஸ் ஆகும். நீங்கள் ஒன் டைம் பண்ணாலும் சரி, எஸ்ஐபி பண்ணாலும் சரி 2 டேஸ் ஆகும் ஆக்டிவேட் ஆக. கீழே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரில் இந்த பேஜில் இருப்பீங்களா, ஹோம் பேஜ் மேலே டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸில் மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இன் ப்ரோக்ரஸ்னு வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஓகேவா? 2 டேஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 2 டேஸ்னால் மார்க்கெட் 2 நாள் ஓப்பனாக இருக்க டேட்டு தான் கணக்கு. ஞாயிறு சனியெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியில் 2 நாள் கன்டினியூஸாக மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் க்ரோ ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. உங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.